இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் பிசி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்களே அசம்பிள் பண்ணது எல்லாமே. இது வந்து ப்ரீ பில்டு கிடையாது, நாங்களா ஓனாக பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ராசரை பற்றி பார்ப்போம். இதில் நான் வந்து i5 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம், 9th gen ப்ராசர். ஆக்சுவலாக ஸ்பெக் பார்த்தீங்கன்னா i5 9600K காஃபி லேக் சீரிஸ். இதோட போர்டு பார்த்தீங்கன்னா 1151 மாடல் சீரிஸ்ல இருந்து இந்த போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3.7 GHz ப்ராசர். இது வந்து ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். 5.1 GHz வரைக்கும் நம்ம ஓவர் கிளாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டீடைல்ஸ் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து 6 கோர் இருக்கு அண்ட் 6 த்ரெட்ஸ் இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம மதர் போர்டு என்னன்னு பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணிருக்க மதர் போர்டு வந்து MSI MPEG Z390 கேமிங் ப்ரோ கார்பன் ஏசி மாடல். இந்த மாடல் என்னோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை ஆண்டனா ப்ளூடூத் இன்பில்டாக கொடுத்துருவாங்க. நம்ம தனியாக அதுக்கு PCI ஸ்லாட் கார்டு யூஸ் பண்ணி எதுவும் சென்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ஆக்டிவ் மெமரி சப்போர்ட் பண்ணும். நம்ம 2 M.2 ஸ்லாட் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு வந்து 64 gigs வரைக்கும் ரேம் ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா கார்சார் வெஞ்சன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் 16 gig யூஸ் பண்ணியிருக்கோம், 8x2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3200 mAh இருக்கு. இது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் RGB வெர்ஷன், RGB வெர்ஷனுமே இருக்குது. நாங்கள் கொஞ்சம் பட்ஜெட் பிசின்றதுனால கொஞ்சம் ப்ரைஸிங்காக நாங்கள் கொஞ்சம் இது குறைச்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ஸ்டோரேஜை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பிரைமரியாக யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இன்டெல் SSD யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து M.2 NVMe சிப் யூஸ் பண்ணியிருக்கோம். 512 GB ஸ்டோரேஜ் இது. இதில் தான் OS கேம்ஸ் எல்லாமே லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் SSD கம்பேர் பண்ணும்போது இது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். into 6 times into 24 times வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான கேமிங் காம்போனன்ட். என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா MSI GeForce RTX 2070 சூப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த என்டையர் சிஸ்டம்கோடைய பவர் சப்ளை தரக்கூடிய SMPS மாடல் பற்றி. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க மாடல் இதில் வந்து கார்சேர் CX 750 பிரான்ஸ் மாடல். இது பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் பவர் அவுட்புட் தர வேண்டியது. நாம ஏன் கார்சேர் சூஸ் பண்ணோம்னா பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைமில் இந்த ஹார்ட்வேருக்கு எந்த டேமேஜும் வராமல் நம்ம சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணுறது. நம்ம அடுத்து பார்க்க போகிற காம்போனன்ட் என்ன கூலிங் காம்போனன்ட். ஸோ நம்ம இதுக்காக சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கூலிங் மாஸ்டர் லிக்விட் ML240L RGB. ஸோ நம்ம வந்து லிக்விட் கூலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எதுக்காக லிக்விட் கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம இப்போ சப்போஸ் ஓவர் கிளாக்கிங் பண்ணி நம்ம கேமிங் எல்லாம் விளையாடும் போது ப்ராசஸர் ஹீட் ஆகி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கணும் அந்த ப்ராசஸர்ன்றதுனால நம்ம வந்து இந்த லிக்விட் கூலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா நம்மளோட மானிட்டர். ஸோ இதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்க மானிட்டர் வந்து MSI கர்வ் கேமிங் மானிட்டர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 24 inch அண்ட் இட் இஸ் 144 Hz வித் 1 millisecond ரெஸ்பான்ஸ் டைம். அண்ட் இதோட கர்வ் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரேடியஸ். இப்போ ஃபைனலாக பார்க்க போகிற காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபினெட். என்ன கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரில் MB520 RGB சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மிட் டவர் கேபினெட் தான். இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டமுடைய 4 ஃபேன் வந்துடும், 3 இன்டேக் இருக்கும், ஒரு அவுட்லெட் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு RGB ஃபேனோ இல்லை ஒரு நார்மல் ஃபேனோ செட் பண்ண அவசியம் கிடையாது. இது ஒரு கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கூலிங்காக இருக்குது. ஒரு 3 hours 4 hours கண்டினியூஸாக கேமிங் விளாண்டா கூட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருக்கும். இதுதான் நம்ம கேமிங் கம்ப்ளீட் செட்டப். நம்ம முடிச்சிட்டோம், எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. OS லோட் பண்ணிட்டோம், பூட் ஆயிடுச்சு, எல்லாம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு ராஜா எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.